ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஏன் சிலர் எதையும் தொடங்கினால் அது பணமாக மாறுகிறது? ஏன் சிலர் மிகவும் உழைத்தாலும் அவர்களிடம் பணம் தங்கி நிற்கவில்லை? சிலர் சாதாரண வாழ்க்கையில் இருந்தாலும் அவர்களுக்கு திடீரென வாய்ப்புகள் திறக்கிறது. புதிய வேலை, புதிய வருமானம், புதிய முன்னேற்றம். ஆனால் இன்னும் சிலர் மிகுந்த திறமையிருந்தும் பண வளர்ச்சியை அடைய முடியாமல் அதே இடத்தில் சிக்கி நிற்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? அதிர்ஷ்டமா? அல்லது முயற்சி குறைவா? அல்ல. ஜோதிடத்தில் ஒரு ஆழமான கருத்து இருக்கிறது. ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி சக்தி இருக்கிறது. சில ராசிகள் தலைமை சக்தியுடன் பிறக்கின்றன. சில ராசிகள் சிந்தனை மற்றும் திட்டமிடும் திறனுடன் பிறக்கின்றன. சில ராசிகள் பணத்தை ஈர்க்கும் விசேஷ காந்த சக்தியுடன் பிறக்கின்றன. அதனால்தான் பல ஜோதிடர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார்கள். சில ராசிகள் இயற்கையாகவே பண வெற்றியை அதிகமாக ஈர்க்கும். அந்த ராசிகளுக்கு பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, பணத்தை பாதுகாப்பது, பணத்தை பெருக்குவது, பணத்தை முதலீடு செய்வது, இந்த எல்லாவற்றிலும் அவர்கள் ஒரு தனி திறமை கொண்டவர்கள். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? மற்ற ராசிகள் பணக்காரராக முடியாது என்று இல்லை. ஆனால் சில ராசிகளுக்கு பண சிந்தனை இயற்கையாகவே இருக்கும். அவர்கள் சிறிய வயதிலேயே பணத்தின் மதிப்பை புரிந்துகொள்வார்கள். வாய்ப்புகளை கவனிப்பார்கள். அபாயத்தை மதிப்பீடு செய்வார்கள். மற்றவர்கள் பயப்படும் இடத்தில் அவர்கள் ஒரு வாய்ப்பை காண்பார்கள். இதுதான் பெரிய பண வெற்றிக்கான முதல் படி. இப்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். உலகத்தில் பல வெற்றிகரமான தொழிலதிபர்கள் மற்றும் செல்வந்தர்கள் சில குறிப்பிட்ட ராசிகளில் அதிகமாக இருக்கிறார்கள். இது ஒரு சின்ன சம்பவமா? அல்லது அதற்குள் மறைந்திருக்கும் ஒரு ஜோதிட ரகசியமா? இந்த காணொளியில் நாம் அந்த ரகசியத்தை தான் பார்க்கப் போகிறோம். பண வெற்றியை அதிகமாக ஈர்க்கும் ராசிகள் எவை? அந்த ராசிகள் ஏன் பண விஷயத்தில் வலிமையானவை? அவர்கள் என்ன மாதிரி சிந்திக்கிறார்கள்? எப்படி வாய்ப்புகளை கண்டுபிடிக்கிறார்கள்? இந்த காணொளி முடியும் நேரத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்வீர்கள். பணம் சம்பாதிப்பது அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, ஒரு மனப்பாங்கு. மேலும் ஒரு சின்ன கேள்வி: இந்த பட்டியலில் உங்கள் ராசி இருக்குமா? அல்லது உங்கள் நண்பர், உங்கள் குடும்பத்தில் யாராவது இந்த பட்டியலில் இருக்கிறார்களா? அப்படி இருந்தால் அவர்கள் ஏன் பண விஷயத்தில் வேறுபட்ட சிந்தனை கொண்டிருக்கிறார்கள் என்பதும் புரியும். ஆகவே இந்த காணொளியை இறுதி வரை கவனமாக பாருங்கள். ஏனெனில் இப்போது நாம் பார்க்கப் போகும் முதல் ராசி பணத்தை மெதுவாக ஆனால் உறுதியாக சேர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ராசி. அந்த ராசி ரிஷபம். இப்போது நாம் பார்க்கப் போகும் முதல் ராசி ரிஷபம். ஜோதிடத்தில் ரிஷபராசி பணம், செல்வம், வசதி, நிலைத்தன்மை இந்த அனைத்தையும் குறிக்கும் ராசியாக கருதப்படுகிறது. இந்த ராசியை ஆளும் கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் என்றால் வாழ்க்கையில் வசதி, அழகு, பொருள்வளம், ஆடம்பரம் இந்த அனைத்தையும் குறிக்கும் சக்தி. அதனால்தான் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு தனி குணம் இருக்கும். அவர்கள் பணத்தை விரைவாக சம்பாதிக்க முயற்சி செய்வதில்லை. ஆனால் அவர்கள் சம்பாதிக்கும் பணம் மெதுவாக ஆனால் மிகவும் உறுதியாக அவர்களின் வாழ்க்கையில் சேரும். ரிஷபராசிக்காரர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நன்றாக புரிந்திருப்பார்கள். அது என்ன தெரியுமா? பணம் சம்பாதிப்பதை விட பணத்தை பாதுகாப்பது முக்கியம். அதனால் அவர்கள் அவசர முடிவுகளை எடுப்பதில்லை. எந்த ஒரு விஷயத்திலும் முதலில் அமைதியாக கவனிப்பார்கள். அதன் பிறகுதான் முடிவு எடுப்பார்கள். இதுவே அவர்களின் மிக பெரிய பலம். மற்றவர்கள் அவசரமாக முதலீடு செய்து பணம் இழக்கும் நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் அமைதியாக காத்திருந்து சரியான நேரத்தில் முடிவெடுப்பார்கள். அதனால் அவர்களின் வாழ்க்கையில் பணம் மெதுவாக ஆனால் தொடர்ந்து அதிகரிக்கும். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பொருள் உலகை பற்றிய ஒரு இயற்கையான புரிதல் இருக்கும். நிலம், வீடு, தங்கம், நீண்டகால முதலீடுகள் இந்த மாதிரியான விஷயங்களில் அவர்கள் மிகவும் ஆர்வம் கொண்டிருப்பார்கள். அதனால்தான் பல செல்வந்தர்களின் வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் இந்த மாதிரி சொத்துகளில் பெரிய அளவில் முதலீடு செய்திருப்பார்கள். இது ஒரு சாதாரண விஷயமில்ல. இது ரிஷபராசியின் நிலைத்தன்மை சக்தி. ஆனால் இந்த ராசிக்கு ஒரு சின்ன பலவீனமும் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அவர்கள் மிகவும் பாதுகாப்பாக சிந்திப்பார்கள். அதனால் சில நேரங்களில் பெரிய வாய்ப்புகளை அவர்கள் தவறவிடலாம். ஆனால் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் பாதுகாப்பானவை. அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய இழப்புகள் அரிதாகவே ஏற்படும். இதுவே ரிஷபராசியின் மிகப்பெரிய ரகசியம். அவர்கள் விரைவாக பணக்காரராக மாறமாட்டார்கள். ஆனால் ஒரு முறை செல்வத்தை கட்டியெழுப்ப ஆரம்பித்தால்
அதை எவராலும் எளிதாக குலைக்க முடியாது. அதனால்தான் பல ஜோதிடர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். நீண்ட காலத்தில் மிகவும் நிலையான செல்வத்தை உருவாக்கும் ராசிகளில் முதல் இடத்தில் இருப்பது ரிஷபம். ஆனால் பணம் சம்பாதிக்கும் விஷயத்தில் ரிஷபத்தை விட மிகவும் கூர்மையான சிந்தனை கொண்ட ஒரு ராசி இருக்கிறது. அவர்கள் பணத்தை சம்பாதிப்பதிலும் பணத்தை திட்டமிட்டு பெருக்குவதிலும் ஒரு வல்லுநர்கள். அந்த ராசி கன்னி. இப்போது நாம் பார்க்கப் போகும் அடுத்த ராசி கன்னி. ஜோதிடத்தில் கன்னி ராசி மிகவும் கூர்மையான சிந்தனை, ஆழமான கவனம் மற்றும் துல்லியமான திட்டமிடல் இந்த மூன்றையும் குறிக்கும் ராசி. இந்த ராசியை ஆளும் கிரகம் புதன். புதன் என்றால் அறிவு, கணிப்புத் திறன், கணக்கு பார்வை, திட்டமிடும் திறன். அதனால்தான் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அவர்கள் பணத்தை உணர்ச்சியுடன் பயன்படுத்த மாட்டார்கள். அவர்கள் பணத்தை கணக்குடன் பயன்படுத்துவார்கள். இதுவே அவர்களின் மிகப்பெரிய பலம். மற்றவர்கள் ஒரு வாய்ப்பை பார்த்தவுடன் உடனே முடிவு எடுப்பார்கள். ஆனால் கன்னிராசிக்காரர்கள் அதை உடனே செய்ய மாட்டார்கள். அவர்கள் முதலில் அந்த வாய்ப்பை ஆராய்வார்கள். அதில் உள்ள நன்மை என்ன? அபாயம் என்ன? நீண்ட காலத்தில் அது வளருமா? இந்த எல்லாவற்றையும் அவர்கள் அமைதியாக மதிப்பீடு செய்வார்கள். அதன் பிறகுதான் ஒரு முடிவெடுப்பார்கள். இதனால் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கன்னி ராசிக்காரர்கள் சிறிய விஷயங்களையும் மிகவும் கவனமாக பார்க்கும் குணம் கொண்டவர்கள். மற்றவர்கள் கவனிக்காத சின்ன சின்ன விஷயங்களையும் அவர்கள் கவனிப்பார்கள். இதுவே பண வளர்ச்சியில் அவர்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஏனெனில் பண உலகில் சிறிய தவறுகள் கூட பெரிய இழப்புகளை ஏற்படுத்தலாம். ஆனால் கன்னி ராசிக்காரர்கள் அந்த தவறுகளை முன்பே கண்டுபிடித்து விடுவார்கள். அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய நிதி பிரச்சினைகள் அரிதாகவே வரும். மேலும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு விசேஷ குணம் இருக்கும். அவர்கள் ஒரு விஷயத்தை தொடங்கினால் அதை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் விட்டுவிடமாட்டார்கள். அவர்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வார்கள். புதிய அறிவை சேர்ப்பார்கள். அதை பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கையை மெதுவாக மேம்படுத்துவார்கள். இதுவே அவர்களின் செல்வ வளர்ச்சியின் ரகசியம். அவர்கள் ஒரே நாளில் பெரிய பணக்காரராக மாறமாட்டார்கள். ஆனால் நாள் கடந்தால் அவர்களின் அறிவும் அவர்களின் வருமானமும் மெதுவாக அதிகரிக்கும். அதனால்தான் பல வெற்றிகரமான நிர்வாகிகள், பொருளாதார ஆலோசகர்கள் மற்றும் திட்டமிடும் நிபுணர்கள் இந்த ராசியில் அதிகமாக காணப்படுகிறார்கள். ஆனால் பணவெற்றியை அடைவதில் கன்னி ராசியை விட மிகவும் கட்டுப்பாடு மற்றும் பொறுமை கொண்ட ஒரு ராசி இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அமைதியாக முன்னேறுவார்கள். அவர்கள் இலக்கு ஒன்றுதான், நிலையான வெற்றி. அந்த சக்தி வாய்ந்த ராசி மகரம். இப்போது நாம் பார்க்கப் போகும் அடுத்த ராசி மகரம். ஜோதிடத்தில் மகர ராசி ஒழுக்கம், பொறுமை, கடின உழைப்பு மற்றும் நீண்ட கால வெற்றி இந்த அனைத்தையும் குறிக்கும் ராசி. இந்த ராசியை ஆளும் கிரகம் சனி. சனி என்றால் ஒழுக்கம், கட்டுப்பாடு, பொறுமை மற்றும் காலத்தின் சக்தி. அதனால்தான் மகர ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை மிகவும் தனித்துவமானதாக இருக்கும். அவர்கள் விரைவாக வெற்றியை தேடமாட்டார்கள். அவர்கள் நிலையான வெற்றியை தேடுவார்கள். பலர் வாழ்க்கையில் விரைவாக பணம் சம்பாதிக்க முயற்சி செய்வார்கள். ஆனால் மகர ராசிக்காரர்கள் அப்படி இல்லை. அவர்கள் முதலில் ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்குவார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் உயரத்தை நோக்கி நகர்வார்கள். இதுவே அவர்களின் மிகப்பெரிய ரகசியம். மற்றவர்கள் ஒரு வாய்ப்பை பார்த்தவுடன் அதை உடனே பிடிக்க முயற்சி செய்வார்கள். ஆனால் மகர ராசிக்காரர்கள் அதை அமைதியாக மதிப்பீடு செய்வார்கள். இந்த வாய்ப்பு நீண்ட காலத்தில் பயனளிக்குமா? இது நிலையான வளர்ச்சியை தருமா என்ற கேள்விகளை அவர்கள் தங்களிடம் கேட்பார்கள். பிறகுதான் அவர்கள் முடிவெடுப்பார்கள். இதனால் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் உறுதியானவை. மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு விசேஷ குணம் இருக்கிறது. அவர்கள் தோல்வியை மிகவும் அமைதியாக எதிர்கொள்வார்கள். வாழ்க்கையில் சில நேரங்களில் அவர்களுக்கு தாமதம் ஏற்படலாம். மற்றவர்கள் முன்னேறிக் கொண்டிருக்கும்போது அவர்கள் இன்னும் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்க மாட்டார்கள். அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். அதனால்தான் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு விஷயம் அடிக்கடி நடக்கும். வாழ்க்கையின் ஆரம்பத்தில் அவர்கள் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்கள் மிகவும் உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள். இதற்கு காரணம் அவர்களின் பொறுமை, அவர்களின் ஒழுக்கம், அவர்களின் நீண்டகால சிந்தனை. அதனால்தான் பல பெரிய நிறுவன தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் இந்த ராசியில் அதிகமாக காணப்படுகிறார்கள்.
ஏனெனில் பெரிய செல்வத்தை உருவாக்க ஒரு முக்கியமான குணம் தேவை. அது நிலையான பொறுமை. அந்த குணம் மகர ராசிக்காரர்களிடம் மிகவும் வலிமையாக இருக்கும். இந்த ராசிபலன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவையும் உத்வேகத்தையும் தந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்களைப் போலவே மாற்றத்திற்காக காத்திருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். வானசாஸ்திர உண்மைகளையும் உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் ஆன்மீக ரகசியங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஜே ஆஸ்ட்ரோ டாக்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் தற்போதைய மனநிலை என்ன? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் அல்லது வெற்றிகள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் பகுதியில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜே ஆஸ்ட்ரோ டாக்ஸ் குடும்பத்தின் ஒரு அங்கமாக உங்கள் ஒவ்வொரு கருத்துக்கும் நான் மதிப்பளித்து பதிலளிப்பேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்கள் வாழ்வின் அடுத்த கட்ட நகர்வுகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஒளி, நம்பிக்கை, வெற்றி என அனைத்தும் நிறைந்து வழிய வாழ்த்துகிறேன். துணிந்து முன்னேறுங்கள். உங்கள் பொற்காலம் தொடங்கிவிட்டது. நன்றி.